ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் வந்தாச்சு. அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அதுதான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதுனாலும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு கூகுளில் போய்ட்டு tnpsc.gov.in அப்படின்னு போட்டால் வந்து இனிமேல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன, அதோட நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸாம் வந்து எப்போதுலேருந்து வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னா 28/3/2024 மார்ச் 28 வந்துருச்சு. லாஸ்ட் டேட் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணுறது எப்போ அப்படின்னா 27/4 ஏப்ரல் 27க்குள்ளே அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் வந்து ஜூலையில் நடக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனில் மெயினாக வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, என்னென்ன போஸ்டிங் வந்திருக்கு அப்படின்னா, டெபுட்டி கலெக்டர், டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு ஒரு 7 போஸ்டிங்க்கு வந்து இத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 90 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 21 இருக்கலாம், மேக்ஸிமம் 34க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தந்த போஸ்டிங்க்கு எவ்வளோன்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதில் வந்து ஏஜோட ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி இருக்குது, அதுக்கு நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாமுக்கு எப்போயுமே ஒரு அப்ளிகேஷன் போடுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணோம். கடைசியாக அப்ளை பண்ணி வேஸ்ட்டாக அதுக்கப்புறம் நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வேஸ்ட்டு தான் டைமு. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து கரெக்டாக இருக்கா. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த ஃபிசிக்கலுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மென்னுக்கு வந்து இவ்வளோ இருக்கணும், அதேமாதிரி உமனுக்கு வந்து இவ்வளோ இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எக்ஸாம் வந்து சிங்கிள் பேப்பரில் இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸாமு, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் 2 கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரியில் வந்து சிங்கிள் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் வந்து ரிட்டனும் அந்த இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சப்ஜெக்ட் என்னவாக இருக்கும், எவ்வளோ கொஷின்ஸ் வரும், எவ்வளோ மார்க்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், டியூரேஷன் எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மெயின் எக்ஸாம்லேயும் எத்தனை பேப்பர் இருக்குது, அதோட சப்ஜெக்ட் எவ்வளோ, அதோட டியூரேஷன் எவ்வளோ, மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆகணும்னா மினிமம் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க அதையும். நெக்ஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட சென்டர்ஸோட கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது இந்த கோடு வந்து அது உங்களுக்கு வந்து ஷோ ஆகலாம். மெயின் எக்ஸாமினேஷன் வந்து கண்டிப்பாக சென்னையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. வேறு என்ன மெயின்னா, எக்ஸாமினேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரியில் வந்து 100 rupees, அதே மாதிரி மெயின் எக்ஸாமில் வந்து 200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் இது எல்லாமே ஒன்றா என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிங்கனாலே அது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் எந்த எக்ஸாம்னாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கீழே பார்த்தீங்கன்னா ஹோம்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா இந்தமாரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்தமாரி வர பேஜில் வந்து உங்களோட யூசர் நேம், அதாவது யூசர் ஐடி வந்து கொடுக்க போகிறோம். அது எப்படி இருக்கணும் அப்படின்ற எக்ஸாம்பிளாக அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது மறக்காமல் இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த யூசர் ஐடி ஆல்ரெடி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 2024 டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கொடுத்தேன்னா அது ஆல்ரெடி யூஸ் ஆகிருக்க மாதிரி காமிக்குது. ஸோ நான் வந்து நம்ம சேனலோட நேம் சும்மா கொடுக்குறேன். உங்கள் இன்னும் 2024 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதோட கீழே வந்து கேப்சா இருக்குது, அதையும் கொடுத்துட்டு பயனர் குறியீடு உள்ளதா அப்படின்னா ஓகே, இது வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, அவைலபிளில் இருக்குது. இது வரைக்கும் யாரும் இதை என்ன பண்ணல, யூஸ் பண்ணல, இந்த மாதிரி ஒரு நேம் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அதை வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு, உங்களோட இமெயில் அட்ரஸ்ஸு, அதேமாதிரி உங்களோட பேர், அப்பா பேர், அம்மா பேர், உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன், இதுமாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இது கேட்கும். ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா
உங்களுக்கான ஓடிஆர் ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதை ஓடிஆர் பண்ணதுக்கப்புறமா தான் என்ன பண்ண முடியும், வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஃபுல் வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ளை ஆன்லைன் அப்படின்றத கொடுத்தோன்னா நமக்கு ஒரு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் விண்ணப்பிக்க அப்படின்றத கிளிக் பண்ணி அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். இதில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டுட்டு கீழே கேப்சா தெரியும், அந்த கேப்சாவே என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட டேஷ்போர்ட் மெயின் பேஜ்க்கு வந்து போயிடும். ஸோ இதில் தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கிளிக் ஹியர் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்தமாரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து அப்ளை பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இதை காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுவும் லாஸ்ட்டாக வந்துட்டு தொடர்க அப்படின்றத நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இதில் அதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தோட லிங்க்கு அது எல்லாமே இருக்கும். வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோவை வந்து ஸ்கேன் பண்ணியும் அதேமாதிரி சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணியும் என்ன பண்ண அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அதை வந்து கரெக்டாக சைஸுக்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சைஸ் வந்து எனக்கு வந்து கரெக்டாக தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான சைஸ் என்ன அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், கரெக்டான சைஸ் போட்டு எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை க்ராப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இஷ்யூவும் எந்த ஒரு எரர் எதுவும் வராது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த சைஸை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து சைஸ்லாம் க்ராப் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோவை என்ன பண்ண போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எந்த டேட்டில் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டேட்டையும் மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எடுத்த மாதிரி அது வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், சேவ் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர், அதே சிக்னேச்சர் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி சைஸில் என்ன பண்ணுறோம், க்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கான சைஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணியிருக்கலாம். இல்லைனா நீங்கள் லேப்டாப்போ இல்லை சிஸ்டமில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் மூலியமாக என்ன பண்ணிக்கலாம், உங்களோட சைஸ் வந்து க்ராப் பண்ணி அழகாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து க்ராப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் சிக்னேச்சர் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ அதையும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு தடவை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்தோம் அப்படின்னா நம்மளே வந்து சிலது என்ட்ரு பண்ணுற மாதிரி காமிக்கும். இது வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக, நீங்கள் தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், என்னோட நேம், விண்ணப்பதாரரின் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் நேம் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஓடிஆர் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டைம் ஓடிஆர், அந்த ஓடிஆரில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எல்லாமே எப்படி இருக்கணும், அந்த இனிஷியல் கொண்டு உங்கள் ஸ்பெல்லிங்காக இருக்கட்டும் இல்லை கேப்ஸ் ஸ்மாலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கரெக்டாக வந்து நீங்கள் பண்ணணும். அதில் வந்து கரெக்டாக டைப் பண்ணால் மட்டும்தான் போகும். இப்போ நீங்கள் யாராவது தப்பாக போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஓடிஆர் இருக்கும், இதுக்கும் வந்து மிஸ் மேட்சாக இருக்குது, அது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எரர் காட்டும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து அந்த ஓடிஆர் ஃபார்மை கையில் எடுத்து வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நேம் கொடுத்தாச்சு. நேம்க்கு அப்புறம் என்ன கேட்குது அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி கேட்குது. அந்த பிறந்த தேதி என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபீமேல், உங்களோட கம்யூனிட்டி என்ன, ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துட்டோம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட அட்ரஸ் எல்லாம் ஷோ ஆகுது. அதையும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து சில கொஷின்ஸ், இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஆதரவற்ற விதவையா அப்படின்னு கேட்டிருக்கு. எஸ்னா எஸ் அப்படின்றத கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே என்ன ஆகும், இதில் வந்து ஷோ ஆகும். அதை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்னு கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன டேபோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எஸ் கொடுக்குறேன் அப்படின்னா சில இந்த கொஷின்ஸ்லாம் வந்து கேட்கும். அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, உங்கள் கணவர் எப்போ இருந்தாங்க, மறுமணம் உங்களுக்கு ஆச்சா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இதுக்கான ஆன்சரை வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து ஓகே அப்படி நீங்கள் ஆதரவற்ற விதவையில் இல்லைன்னு கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்றது நோ அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேபுக்கு என்ன போயிடலாம். நெக்ஸ்ட்டு மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளியா எஸ் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம்.
அதில் வந்து ஒரு சிலதுக்கு கொஷின் கேட்கும். அந்த ஒரு சிலதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். மாற்றுத்திறனாலையும் அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கான ஒரு சில கொஷின்ஸ் நீங்கள் வந்து தேர்வு எழுதுறதுக்கு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு இந்த உங்களுக்கான சில கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆம் கொடுத்து இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இல்லை அப்படின்றத கொடுத்து நெக்ஸ்ட் டேபுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மூவ் ஆகிக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது வந்து அதாவது தமிழ் வழி கல்வி சான்றிதழ் அது மூலிமா நீங்கள் ஏதாவது விலக்கு கோருபவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு முன்னாள் இராணுவத்தினராக கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துட்றோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அரசு பணியாளரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆம் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேபுக்கு நீங்கள் வந்து மூவ் ஆகிடலாம். இதுக்கு ஒரு கொஷினுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறோம், ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இல்லை அப்படின்றத கொடுத்துடலாம். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ப்ரைவேட்டாக, அதரா, அன்எம்ப்ளாய்டா, இல்லைனா வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டானு நீங்கள் எதுவோ நீங்கள் என்ன பண்ண கரெக்டாக கொடுத்துக்கோங்க. வேர் யூ கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஏதாவது உங்களை வந்து விலக்கு அழைச்சிருக்காங்களா, உங்களை வந்து ஏதாவது ரிசைன் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி ஆமாம் இல்லைன்னா எதுவோ நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டிஸ்குவாலிஃபை எதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் இல்லை, இல்லைனா இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் மேலே வந்து கேஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி இருக்குது அப்படின்னா அது என்ன கேஸ், என்ன மாதிரி, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க டீட்டெயில்ஸு. இல்லைன்னா இல்லை அப்படின்றத கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் டேப்க்கு வந்து மூவ் ஆயிடலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றிருக்கீங்களா அப்படி கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஆம் கொடுத்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆம் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அறிவிப்புப்படி நீங்கள் பெற்றிருக்கும் பார்வை தரத்தை அதாவது அந்த விஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணு நல்லா பார்வை தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் தெரியுதோ 1 or 2 or 3 அதுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எல்லா கொஷின்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆம் இல்லை அப்படின்றத கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் மேக்ஸிமம் வந்து டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ எஸ்எஸ்எல்சி, அதே மாதிரி ஹெச்எஸ்சி அதாவது 12th, அப்படி இல்லைனா ஐடிஐ, இல்லைனா வந்து இந்த டீச்சிங் படிப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும், 12th முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து டிகிரி வந்து தனியாக வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து யூஜி வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வெறும் டிகிரியோடது மட்டும் என்ன பண்ணலாம், 10th, 12th, டிகிரி அது 3 தான் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே படிச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணாததும் உங்கள் விருப்பம் தான். பட் குவாலிஃபிகேஷன் டிகிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம 10th டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்டர் பண்ண போகிறோம். 10th டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, தேர்வு முடிவு வெளியிட்டப்பட்ட தேதி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து தேர்வு குழுமம், அதாவது எந்த போர்டுன்னு அது எல்லாமே அதிலே ஆல்ரெடி ஓடிஆரில் இருக்கிறது இருக்கும், அதையும் கொடுத்துடலாம். தமிழ் மீடியம் வந்து ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆம் அப்படின்றத நம்ம நீங்கள் கொடுத்துங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th பண்ண போகிறோம். 12th அதே மாதிரி தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதியும் அதே மாதிரி படிப்பின் பெயர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. படிப்பின் பெயரில் தான் இது வந்து ஒரு 3 இருக்கும். அதாவது 12th, ஐடிஐ, அதே மாதிரி டீச்சிங், அந்த 3 கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்வு குழுமம் வந்து ஸ்டேட் போர்டு, இல்லை சிபிஎஸ்சியோ, இல்லை என்ன நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். 12th மார்க் ஷீட்டோட அந்த சர்டிஃபிகேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து என்ன பண்ணுறோம், என்ட்ரு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னா ஆம் இல்லை அப்படின்றது எதுவோ நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுக்கான ப்ரிஃபரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அறிவிக்கை நாளன்று உங்களோட பட்டப்படிப்பு பெயர் அது நீங்கள் வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டிங்கன்னா முடிச்சதை கொடுங்க. அப்படி இல்லை நான் இன்னும் முடிக்கல, கடைசி முடிவுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த கடைசி முடிவுக்காக வெயிட் பண்ணுறேன்ற அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ யூஜி டிகிரி வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து யூஜிக்கான டிகிரியில் தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான
இப்போ சில பேர் வந்து என்ன டவுட் கேட்பீங்க அப்படின்னா, நான் இப்போ தான் படிச்சுட்ருக்கேன், எனக்கு அது கடைசி ரிசல்ட் வரல அப்படின்னா நான் அப்ளை பண்ண முடியும்னா அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா டிகிரி முடித்து அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அப்ளை பண்ணுறோம். ஸோ டிகிரி முடித்தவங்களுக்கு தான் இந்த ஒர்க்கே தவிர, டிகிரி முடிக்கல அப்படின்னா அதுக்கான ஃபைனல் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைனல் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் கடைசி செமஸ்டர் எழுதுறீங்க அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லை நான் வந்து செகண்ட் இயரில் படிக்கிறேன், செகண்ட் இயரில் 4th செமஸ்டரில் படிக்கிறேன், இல்லை 3rd செமஸ்டர் படிக்கிறேன்னா அப்ளை பண்ண முடியாது. கடைசியாக 3rd ஃபைனல் இயரில் லாஸ்ட் செமஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன மோட், ரெகுலரா இல்லைனா வந்து கரஸா அப்படி இல்லை நீங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தமிழை ஒரு பாடமாக எடுத்து பார்த்து அதே தான், தமிழை ஒரு பாடமாக இருக்குது அப்படின்னா ஆம் இல்லைனா இல்லை அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வர எல்லாமே நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அது மேலேயும் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 10th 12th டிகிரியோடது எல்லாமே என்னாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் அதுக்கு இல்லாமல் வேறு எதுவும் படிச்சிருக்கீங்க, அதில் வந்து அதெல்லாம் இந்த இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணலாம், டிக் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷனில் இதில் இருக்க டிகிரி ஆஃப் சைக்காலஜி, அப்புறம் நேஷ்னல் அவார்ட்ஸ், அதே மாதிரி டிகிரி ஆஃப் மெடிசன் அப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, கிராஜுவேட் இன் எஜுகேஷன் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹைட், உங்களோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஹைட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கேர்ளுக்கு வந்து 155 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 155க்குள்ளே மேலே நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதில் வந்து போடலாம். அப்படி பாய்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, அதாவது பிஎஸ்டிஎம், அது பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்வி சான்றிதழ், அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் வழி கல்வி சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க 10th 11th 12th டிகிரி வரைக்கும் அப்படின்னா உங்கள்கிட்ட எந்த வரைக்கும் சர்டிஃபிகேட் இருக்கும், 10th வரைக்கும்னா 10th வரைக்கும் இருக்கும், கிளிக் பண்ணி 10th வரைக்கும் அப்லோட் பண்ணுங்கள். இல்லை 12th வரைக்கும்னா 12th வரைக்கும், இல்லை ஃபுல்லாக என்கிட்ட இருக்குது 10th 11th 12th டிகிரி எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அது எல்லாத்தோட சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 1 to 10 வரைக்கும் ஒரு லைனில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் எத்தனை ஸ்கூல் மாறினாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்டாண்டர்டை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் அது எத்தனை ஸ்கூலும் என்ன பண்ணலாம், இது வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி டிகிரிக்கும் நீங்கள் எந்த இயரில் படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இல்லை அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகிடலாம். செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற கொடுக்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க, டு யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் லேபர் வெல்ஃபேர், இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ், உங்களோட கம்பெனி நேம் என்ன ஜாப் நேச்சர், எவ்வளோ டைமுக்கு நீங்கள் அங்கே இருந்தீங்க, உங்களோட ஜாபில் என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கான என்ன பண்ணலாம், என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு நாங்கள் மூவ் ஆயிடலாம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்க போகிறோம். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்கள் எக்ஸாமினேஷனை சென்டர்ஸ் எங்கெங்கே நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கிளிக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நியர்பையில் எதுக்கு இருக்கோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தாண்டி இது இல்லைன்னா நாங்கள் தான் போவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஆனால் மெயின் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக சென்னையில் தான் நடக்கும். ஸோ அதையும் என்ன பண்ணிக்கலாம், அது வந்து கொடுத்துருக்காங்க, சென்னை மட்டும் தான் அதில் ஆப்ஷன் இருக்கும், சென்னை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து ஃபீஸ் கன்செஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபீஸ் கன்செஷன் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் வந்து 3 times வந்து ஃப்ரீயாக எழுதலாம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஓடிஆர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 times ஃப்ரீயாக எழுதலாம். அதுக்கு தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபீஸ் கட்டி தான் உங்களால் நீங்கள் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் நீங்கள் வந்து 3 timesக்கு மேலே நீங்கள் வந்து ஃபீஸ் கன்செஷனே போடுறீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணது அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து இது தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து 3 நீங்கள் வந்து ஆல்ரெடி 3 அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது
ஃபீஸ் கன்செஷனில் நோ அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோனா ₹100. இந்த எக்ஸாமுக்கு ₹100 கேட்டிருக்காங்க. ஸோ அதை கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கட்டிட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா தேவையில்லாமல் அவங்க வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுற லெவல் போயிடுவாங்க. ஏன்னா ஃபீஸ் கன்செஷன் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி பெரிய பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம மதித்து நம்ம வந்து கரெக்டாக போட்டால் தான் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக அப்ளிகேஷன் அப்லோட் ஆகி அவங்கள வெரிஃபை பண்ணி அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கான எக்ஸாம் வந்து எழுத முடியும். அப்படி இல்லைனா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எக்ஸாம் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ பார்த்து பத்திரமா ஃபீஸ் கன்செஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணோம், ப்ரிவ்யூ பார்க்குறோம். ப்ரிவ்யூவில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து 1 to 2 டைம்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பட் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை, வேண்டாம். கரெக்டாக அப்ளை பண்ணும் போதே நீங்கள் எங்கே பண்ணாலும் சரி, நீங்கள் ஓனில் பண்ணாலும் சரி, நீங்கள் இன்டர்நெட் சென்டர் போய் பண்ணாலும் சரி, இசேவை மையம் சொல்லி எங்கேனாலும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது 2 டைம் 3 டைம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டைம் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கே நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அதுவே நமக்கு மைண்டில் இருக்கும். அண்ட் நம்ம எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது லேட்டானாலும் பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. ப்ரிவ்யூ செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி சப்மிட் வந்து கேட்டிருக்காங்க. அப்பயும் என்ன காமிக்கும், ப்ரிவ்யூ 2 தடவை காமிக்கும். மெயின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் காமிக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனை வந்து நம்ம டிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் வந்து கொடுத்துடலாம். ஐ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து 3 டைம்ஸ் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகுது, பேமெண்ட்குள்ளே போகுது. அப்படி நீங்கள் ஃபீஸ் கன்செஷனில் இப்போ தான் நான் 3rd டைமோ இல்லை 2nd டைமோ இல்லை ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில், இந்த குரூப் 1ன்னு கிடையாது, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைமோ 2nd டைமோ 3rd டைமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபீஸ் கன்செஷன் எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் கட்ட தேவையில்லை. ஃபீஸ் கன்செஷன் நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டணும். ஸோ ஃபீஸ் கன்செஷன் நோ கொடுத்ததுனால இப்போ என்ன பண்ணுறோம், பேமெண்ட் கட்டுறோம் ₹100. அது நீங்கள் கார்டில் இல்லைன்னா வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங் 3ல் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் என்ன பண்ண கன்ஃபார்ம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்து என்ன பண்ணலாம், பேமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கார்டோட மேலே இருக்க நம்மளோட கார்டோட நம்பர் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பைரி டேட்டையும் என்ன பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பைரி டேட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த கார்டு ஹோல்டரோட நேம் அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கார்டு ஹோல்டரோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அந்த பேங்க்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா CVD2ன்னு கொடுத்துருக்காங்க. CVD2னா உங்கள் கார்டை பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட் வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிஜிட் நம்பர் என்ன பண்ணுறோம், மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஜிட் நம்பரை மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்து கேப்சா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சாவையும் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ கேப்சா என்டர் பண்ணதுக்கப்புறமா பே அப்படின்றத கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், பேமெண்ட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கேப்சா அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ வந்து பே அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ பே பண்ணதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகும், ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி என்ன பண்ணுறோம், உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறோம். என்ட்ரு த ஓடிபின்னு இருக்கிற அந்த ஓடிபியில் உங்களோட ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுத்துக்கலாம். ஓகே, சப்மிட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோன்னா வேணாக்கும் பேமெண்ட் வந்து போயிடும். நமக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்கான இந்த ரெஃபரன்ஸ் நம்பரும் வந்து வந்திருக்கும். ஸோ அதை கேப்சர் பண்ணி வச்சுருந்தா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட மெயிலுக்கும் இது என்ன ஆகும், இது வந்து வந்திருக்கும். ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. அது டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் இல்லைனா வந்து மெயிலில் இல்லைனா வந்து உங்களோட எந்த ஒரு சேஃப்டியாக நீங்கள் வந்து எங்கேயும் மறக்காமல் வச்சுருப்பீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கலாம், பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரிண்ட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட்டு கொடுத்தோன்னா என்ன ஆகும், நம்மளோட அந்த PDF மாதிரி நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சேவ் ஆயிரும். ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் 1க்கு 2ன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு இதில் நீங்கள் மறக்காமல் இருப்பீங்களோ அந்த இடத்துல மெயிலோ இல்லைனா வாட்ஸ்அப்போ எதில் சேவ் பண்ணி வச்சுப்பீங்களோ அதில் வந்து கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.